ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு கொள்ளு வச்சு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் கொள்ளு வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கொள்ளு எடுத்துக்கலாம். இதை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுனாலும் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு கரைகணுனாலும் இந்த கொள்ளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை வேறு தட்டில் மாற்றிடலாம். அரை கப்பு உடச்சக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கொள்ளு எடுத்தால் அரை கப்பு உடச்சக்கடலை எடுத்துக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். உடச்சக்கடலையிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது அதே தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 15லேருந்து 18 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டுக்கலாம். அதையும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பூண்டு, ஒரு 20 பல்லு பூண்டு தோலோடு போட்டுக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான கல் உப்பு போட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கி அடுப்பை நிறுத்திட்டு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம பொடியை கொள்ளு பொடியை வச்சுட்டு இந்த மாதிரி இட்லியில் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா நம்ம செம்ம சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை எடுக்கிறதுக்கும் இந்த கொள்ளு ரொம்ப உதவும். நீங்களும் அந்த ரெசிபி இந்த மாதிரி பொடியை அரைச்சிட்டு நம்ம இட்லி, தோசை, சாதம் இருந்தால் கூட சாதத்தில் இந்த பொடி போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் டக்குன்னு செய்யணுன்னா இந்த பொடி எடுத்து சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம சீக்கிரமாக நம்மளுக்கு சட்டுன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயிட் லாஸ்க்கும் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கும் இந்த கொள்ளு பொடி ரொம்ப உதவும். நம்மளோட கொள்ளு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.